ஹாய், ஜேபிகே ஹியர் ஃபார் யூ. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பொதுவாகவே ஒரு சில பேருக்கு ஒரு சில இடத்துக்கு அடிக்கடி போகணும்னு தோணும். அதில் ஒன்று ஷாப்பிங் மால். எவ்ரி சண்டே, அதாவது சண்டே ஆனாலே எல்லாருமே ஒன்று ஷாப்பிங் மால் போவாங்க, இல்லைனா பீச்சுக்கு போவாங்க, இல்லைனா சினிமாவுக்கு போவாங்க, இல்லைனா சூப்பர் மார்க்கெட் போவாங்க, இல்லைனா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிடுவாங்க. ஆனால் யார் அடிக்கடி ஷாப்பிங் மால் போகணுன்னு ஆசைப்படுறாங்க? அதில் நானும் ஒருத்தன் தான். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? சண்டே சாட்டர்டே ஆனாலும் என்ன, சாட்டர்டே ஆனால் நைட்டு போய் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணணும், சண்டே ஆனால் வெளியே ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணும். இதில் எதுக்கு போகிறாங்க? பொதுவாகவே அவங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, இந்த மிஷின் வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்காக, தனக்கு ஒரு அமைதி வேணுன்றதுக்காக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஷாப்பிங் மால் போனால் ஆண்கள் பெண்கள் இவங்கள எல்லாரையும் பார்க்கலாம். அப்புறம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி, அவங்க ட்ரெஸ் ஸ்டைல் எப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அதையும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஷாப்பிங் மால் போனால் நம்ம டேபிளில் உட்காந்துருக்கும் போது நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க கூட நம்ம ஒரு பேச்சு கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கலாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எப்படி பேசணுன்ற ஹேபிட்டை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் ஷாப்பிங் மாலில் உங்களுக்கு இருக்குது. ஷாப்பிங் மால் போனால் நம்ம மைண்டு அமைதியாகும். நம்மளை சுற்றி நிறைய மக்கள்கள் இருப்பாங்க. நம்மளை சுற்றி சந்தோஷமும் நிறைய இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் போகும்போது ஒவ்வொரு பொருளை பார்க்க முடியும். ஒவ்வொரு பொருள் பிடிச்சிருந்தா வாங்கவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு வெளியே வேற கடைகளையும் பார்க்கவும் செய்யலாம். ஷாப்பிங் மாலில் சில இரிட்டேஷன்ஸும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சேல்ஸ் பர்சன்ஸ், கிரெடிட் கார்டு சேல்ஸ் பர்சன்ஸ் இவங்களாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு போனால் சில நேரம் அவங்க நம்மளுக்கு பின்னாடி பேசவும் வாய்ப்பு உண்டு. அதாவது நம்மளை பற்றி கமெண்ட் அடிப்பாங்க. அது நம்மளுக்கு ஹர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஷாப்பிங் மாலில் பொதுவாகவே எல்லா கடையுமே இருக்கும். ஷாப்பிங் மால் போனால் ஜில்லுன்னு காற்று இருக்கும். அப்புறம் நம்மளை சுற்றி கலர்ஃபுல்லாக கடைகள் நிறைய இருக்கும். ஷாப்பிங் மாலுக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே நம்ம டோபமைன் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஷாப்பிங் மாலில் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் போய் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் நம்மளுக்கு பிடிச்ச புக்கை எடுத்துகிட்டு போய் படிக்கவும் செய்யலாம். ஷாப்பிங் மாலில் ஒவ்வொரு ஃப்ளோர்லுமே டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் உட்காந்து வேடிக்கையும் பார்க்கலாம். ஷாப்பிங் மாலில் மசாஜ் சென்டர் இருக்கும், பல விதமான ஷாப்ஸ் இருக்கும், துணிக்கடை, புக்கு கடை, இந்த மாதிரி பல கடைகள் இருக்கும். அப்புறம் ஷாப்பிங் மாலில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அது பிராண்டடாக குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் மற்ற ஷாப், அதாவது ஸ்ட்ரீட்டில் இருக்க ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது ஷாப்பிங் மாலில் இருக்க ஷாப்பில் ரேட்டு கொஞ்சம் மாடரேட் டு ஹையாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். எனக்கு எப்பயாவது மைண்டு அப்செட்டாக இருந்துச்சுன்னா நான் ஒன்று ஷாப்பிங் மால் போவேன், அப்படி இல்லைன்னா பீச்சுக்கு போவேன். எனக்கு ஃபேவரட்டான ஷாப்பிங் மால் எதுன்னு கேட்டிங்கன்னா வடபழனி நெக்ஸஸ் ஃபோரம் மால் தான். நான் பீச்சுக்கு போகணும்னு நினச்சா ஏரியாட்ஸ் பீச், அதாவது பெத்தநகர் பீச். பெத்தநகர் பீச் போனேன்னா காலையில் நான் வீட்டிலேருந்து ஒரு 5 மணிக்கே கிளம்பிடுவேன். 5 மணிக்கு கிளம்பி பெத்தநகர் பீச்சுக்கு ஒரு 5:40 6 மணிக்கு போய் சேர்ந்துருவேன். அங்கே சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சன்செட்டு கிடைக்காது. ஏன்னா சன்செட்டுக்கு போகணுன்னா நம்ம கேரளா சைடு போனோம். ஷாப்பிங் மாலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டும் வரலாம். பெத்தநகர் பீச் போனால் அங்கே கன் ஷூட் பண்ணலாம், அந்த பலூனை கன் ஷூட் பண்ணலாம், நம்ம பஜ்ஜி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல விதமான ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். பெத்தநகர் பீச் போனீங்கன்னா அந்த அலைகளோட சவுண்டு, காம்னஸ் எல்லாம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணி நம்ம அடுத்த வாரம் மண்டே வேலைக்கு போக நம்ம மனசையும் உடம்பையும் தயார்படுத்தும். நான் எப்பெல்லாம் ஃபோரம் ஷாப்பிங் மால் போகிறேனோ அப்போ அங்கே 3வது மாடியிலேருந்து எதிரில் க்ரீன் பார்க் ஹோட்டல் பார்ப்பேன். சுற்றி இருக்க பில்டிங்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பென்ட் ஹவுஸ்லேருந்து சிட்டியை வியூ பண்ணுற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா, நான் க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டு மதியான நேரத்தில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சின்னதாக கொஞ்சோண்டு காக்னாக் எடுத்துக்கிட்டு வடபழனி ஃபோரம் மாலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் ஜிம்மில் நடந்திருப்பீங்க, பார்க்கில் நடந்திருப்பீங்க, ஆனால் ஷாப்பிங் மால் போயும் நடக்கலாம். ஷாப்பிங் மாலில் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. அங்கே நீங்கள் நடந்து உங்கள் உடம்புல இருக்க வெயிட்டையும் கம்மி பண்ணலாம். ஷாப்பிங் மாலில் நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். விண்டோ ஷாப்பிங்னா என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. விண்டோ ஷாப்பிங்னா நம்ம ஒரு கடைக்குள்ள போய் எதுவுமே வாங்காமல் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது கண்ணாடி வழியாகவும் பார்க்கலாம், உள்ளே போய் பார்த்துக்கிட்டு வெளியே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து ஷாப்பிங் மால்ல ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும். ஹைப்பர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்த லெவல். அங்க போய் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஷாப்பிங் மாலுக்கு பொதுவா எதுக்கு போறோம்னா, நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம காமா இருந்து அடுத்த நாள் வேலையை செய்யறதுக்கு தயார் பண்றதுக்கும், அப்புறம் ஒரு படம் ஷாப்பிங் மால்ல சினிமா தியேட்டர் இருக்கும். சினிமா தியேட்டர்ல போய் நம்மளுக்கு பிடிச்ச படத்தை பார்த்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஷாப்பிங் மால்ல இருந்து வரலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கோ, எப்பெல்லாம் நீங்க படத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க ஷாப்பிங் மால் போய் உங்க டைமை சண்டே டைம்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கண்டென்ட்டை நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வெப்சைட் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அங்க போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்னோட வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட கண்டென்ட்டை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கலாம். இது ஒரு பிளாக். நீங்க அந்த பிளாகையும் நீங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணி எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.